வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா sony 24" LED மாடல் பார்த்தீங்கன்னா 24R402A. இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தான் பண்ணேன், 3 டைம் பிளிங்கிங். இந்த 3 டைம் பிளிங்கிங்க்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நானும் யூடியூப்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் கரெக்டான ரீசனில் வீடியோ போடல. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லி இப்போ உங்களுக்காக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்டு வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன்னிங் கண்டிஷனில் நீட்டாக இருக்குது. நான் என்ன ரீசனால் 3 டைம் பிளிங்கிங் வரும், அப்புறம் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி இப்போ வாங்க செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3 டைம் பிளிங்கிங்க்கு இந்த இடத்துல 1.2 வோல்ட்டு வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வோல்ட்டு இந்த இடத்துல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 5 வோல்ட் வரணும். இந்த வோல்ட் எல்லாம் பக்காவாக வந்து நம்மளுக்கு 3 டைம் பிளிங்கிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆடியோ செக்ஷனில் ஃபால்ட்டு வரும். இந்த ஆடியோ செக்ஷனில் எந்த இடத்துல ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பீக்கர் லைனுக்கிட்ட 4 டிஸ்க் போட்டிருப்பாங்க. 1 2 3 4 டிஸ்க் வரும். அந்த 4 டிஸ்க்கு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீக்கர் லைனில் ஒரு 4 டிஸ்க் வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல சால்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 டிஸ்க்கை ரிமூவ் பண்ணாவே நம்மளுக்கு இந்த 3 டைம் பிளிங்கிங் கேன்சல் ஆகிரும். நான் இந்த 4 டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது 3 டைம் பிளிங்கிங் எனக்கு கேன்சல் ஆகிட்டு ஆடியோ வந்துடுச்சு. ஆனால் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருந்தது, உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வந்துட்டு இருந்தது. ஆடியோவை பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இல்லாமல் இருந்தது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ செக்ஷனில் இந்த ஐசியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வரும். இந்த மாதிரி டிஸ்க்கு அதோட வேல்யூ கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 4 டிஸ்க்கு வேறு ஏதாவது போர்டில் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக என்ன வேல்யூன்னு தெரிஞ்சு கிடச்சதுனால வாங்கி போட்டு பாருங்கள். இந்த 3 டைம் பிளிங்கிங் அரெஸ்ட் ஆகி நம்மளுக்கு ஆடியோ கிளியராக வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். இந்த ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணி பார்க்குறது பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா ஆடியோ ஐசி தான் கடைச்சி கல்ட்டிவாக போடணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆடியோ பக் போர்டு ஒன்று வச்சுட்டு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அவுட் எங்கேருந்து எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா +- 19 வோல்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதாவது ப்ளக்கில் அடாப்டர்லேருந்து வர 19 வோல்ட்டு +-. இந்த போர்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா DC 8 வோல்ட்டு 24 வோல்ட்டு வரையும் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த போர்டு மேக்ஸிமம் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இந்த போர்டு கிடச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டேன், ப்ளஸ்ஸு மைனஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கு இந்த ஹெட்ஃபோன் லைன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஹெட்ஃபோன் லைனில் வந்து இப்போ எடுத்ததுன்னா இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இந்த இடத்துல இங்கே ஒரு டாட் வரும், இங்கே ஒரு டாட் வரும். அது ஹெட்ஃபோன் லைன் இருந்தால் சொருவி கனெக்ட் பண்ணி எந்த பின் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்ஃபோன் லைனில் லெஃப்ட்டு ரைட்டு 2 பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 இடத்துல டாட் இருக்கும். இந்த ஹெட்ஃபோன் லைனு ஆன் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் லைனு கிரவுண்டோட இன்னொரு பின் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ஹெட்ஃபோனில் லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இல்லாமல் இன்னொரு பின் எக்ஸ்ட்ரா வரும். அந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட சொருனா தான் ஹெட்ஃபோன் லைன் ஆன் ஆகும். அது ஹெட்ஃபோன் லைன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு கிரவுண்டோட கனெக்ட் ஆகி ஹெட்ஃபோன் லைன் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கிரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் லைன் ஆன் ஆகும். அதுக்கு இந்த இடத்துல ஒரு 100 ohms இருக்கும். அந்த 100 ohmஸ்க்கு வர ஒரு ட்ராக்கை கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஹெட்ஃபோன் லைன் ஆன் ஆயிரும். நம்ம இந்த ஹெட்ஃபோன் பின்ன சொருகணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் 100 ohms வரும் இந்த ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு வர இந்த ட்ராக்கை கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஹெட்ஃபோன் லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ நான் இப்போ செக் பண்ணதில் 3 டைம் பிளிங்கிங்கும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆடியோவும் எனக்கு ஹெட்ஃபோன் லைன்லேருந்து எடுத்து கொடுத்தனால ஆடியோவும் கிளியராக வந்துருச்சு. ஸோ இதுதான் இவ்வளோதான் வேலை. ஸோ யாருக்காவது இந்த 3 டைம் பிளிங்கிங் ரெடியாகவும் இருந்தால் இதை ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.